நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மிட் கேப் மிராக்கிள் ஸ்டாக். 2026 நீங்கள் கவனிக்க வேண்டிய மிட் கேப் ஸ்டாக்ஸை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பங்குகள் 2026 ஒரு நல்ல மொமெண்டமோட நல்ல ஒரு ரேஞ்சில் ட்ராவல் பண்ண போகக்கூடிய மிட் கேப் ஸ்டாக்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை விட நல்ல பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிஃப்டி 50யை விட நிஃப்டி நெக்ஸ்ட் 50யை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றத என்னோட கருத்தாக இருக்கும். ஏன்னா மிட் கேப்பில் இருந்த பங்குகள் தான் இன்றைக்கி எல்லாமே லார்ஜ் கேப்பில் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கட்டமைச்சிட்டு இருக்குது. அப்படின்னா அதை எல்லா பங்குகளுமே ஒரு காலத்தில் மிட் கேப்பில் இருந்த பங்குகளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போவும் சொல்கிறேன், மிட் கேப் ஸ்டாக்ஸை நல்ல பங்குகளாக தேர்ந்தெடுத்து அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யுங்க, அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். வாங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை ஒரு ஸ்டாக்கை பற்றி யோசிங்க. சும்மா யாரோ சொல்கிறாங்க இல்லை நானே சொல்கிறேன்றதுக்காக எந்த பங்குகளையும் வாங்காதீங்க. ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி தான் சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன இருக்குது அந்த ஸ்டாக்கை பற்றியான புரிதலுக்காக தான் நம்ம வீடியோவே போடுறோம். அந்த பங்குகளை வாங்குங்கன்னு நம்ம எந்த காலத்துலேயும் சொல்ல மாட்டோம், அது ஒரு முறையும் கிடையாது. ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் ஸ்டாக் இருக்குது அப்படின்றது ஒரு 4000 5000 சொல்கிற ஸ்டாக்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதில் ஒரு நல்ல பங்கு எது அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட முக்கியமான கடமை. ஸோ நல்ல பங்குகளை தேர்ந்தெடுங்க. மிராக்கிள் மிட் கேப் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பை கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போடுறதில்ல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணுறாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம எதுக்காகவும் பணம் வாங்குறது கிடையாது. நம்மளோட இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட அறிவு, உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு தான் இது. அதனால் கண்டிப்பாக இந்த டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது டெய்லி அப்டேஷன், டெய்லி விதவிதமான பிரச்சனைகளும் தீர்வும் அதில் தேவைப்படுது. அதனால தான் இந்த குரூப் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாட்ஸ்அப்லேயும் இதே மாதிரி ஒரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய அப்டேஷன்ஸ் கிடைக்கும். அதுலேயும் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பாரத் ஃபோர்ஜ். இந்த பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபோர்ஜிங் கேஸ்டிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது இண்டஸ்ட்ரியல் வைஸு ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. எப்படின்னா ஆட்டோமொபைல் துறை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா, ஏரோஸ்பேஸ்லேருந்து டிஃபென்ஸுக்கு உண்டான ஆம்னேஷன் வரைக்கும், ஆம்னேஷன் மீன்ஸு ரைஃபிள்ஸு அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும், அதே மாதிரி ரயில்வேக்கு தேவையான இன்ஜின் பார்ட், வீல் செட்டு, ஆயில் கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெரைனில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த பங்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு. எல்லா செக்டார்லேயும் மிகப்பெரிய அளவில் கால் ஊன்றி ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க உண்மையாக சொன்னால் இது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்குன்னே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெரிய அளவில் டிஃபென்ஸுக்கு இவங்களோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ இந்த பாரத் ஃபோர்ஜோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1417 ரூபாய். இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1804 ரூபாய். ஸோ ஸ்டாக் மிகப்பெரிய அளவில் ஒரு டவுனை சந்திச்சுட்டு திருப்பி மறுபடியும் இந்த லெவலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பெரிய அளவு சரிவு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர். ஸோ இந்த ப்ரைஸ் ஓகேவா? இது ஒரு ஆப்டான ப்ரைஸாக, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஒரு மிட் கேப்பை செலக்ட் பண்ணுறவங்க இந்த பங்குகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு. இந்த ப்ரைஸே ஒரு ஆப்டான ப்ரைஸ் தான். அந்தளவுக்கு என்னெல்லாம் இதில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லை. இப்போதைக்கு கரண்ட்டில் நல்ல ஒரு க்ரோயிங் இருக்குது. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22.54 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நியரஸ்ட் 10.84% இந்த இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்கு. ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய பிஇ தான் 62.88 பிஇ தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பெரிய அளவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஃபினான்ஷியல் இருக்குது. எஃப்ஐஐஸ் மட்டும் இல்லை, டிஐஎஸ் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்கை இந்த செப்டம்பருக்கு அப்புறம் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. 31.41லேருந்து 32.26 வரைக்கும். ஸோ நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு வருஷத்துக்கு
3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 60%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ மிகப்பெரிய அளவில் இந்த செப்டம்பர் குவார்ட்டர்லேயும் நல்ல ஒரு ரிசல்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 15,682 கோடியாக இருந்த ரெவன்யூ இந்த வருஷம் வந்து இப்போ 2025ல் 15,122 கோடியாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் அதே அளவில் தான் கொஞ்சம் பெரிய அளவில் ஏற்றங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா 904 கோடிங்கிறது அப்புறம் 916 கோடி வரைக்கும் தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் போன இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் இந்த 2026ல் ஒரு மிகப்பெரிய அளவு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பங்கு தான். எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 13.62%, டிஏஎஸ் 32.62% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதில் ஆர்ஓஇ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 10.47%க்கு மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னும் உள்ளே வந்து ஸ்டாக்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கில் ஒரு ரெவன்யூ க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெரிய அளவில் இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லை நெட் இன்கம் 941 கோடியிலேருந்து 1077 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பங்கில் கூட இருக்குது. இல்லை டிஏஐஸை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21.51%. நியரஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு வருஷத்துக்கு 2% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஏவி 23.45 இருக்குது. ஸோ பெரிய அளவில் க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடியது தான் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கு. ஸோ நிச்சயமாக பெரிய அளவில் இந்த ஸ்டாக் உயரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பங்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஹெல்த் கேர் ஸ்டாக்கில் ஒரு 10 ஸ்டாக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற பங்காக இருக்கும். அதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 66,058 கோடி. ஸோ பெரிய அளவில் ஆல் டைம் ஹை 1,100 ரூபாலேருந்து இப்போ 875 ரூபா. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டுக்கு கரெக்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இதை பழைய ரேஞ்சுக்கு போனாலே நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ப்ரைஸில் கிடைக்கும். அதனால் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரை நீங்கள் தாராளமாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி இன்னும் அவுட் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் இதில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. டிஏஎஸ் ஒரு பெரிய அளவில் அவங்க ஒன்றும் செல் பண்ணல. ஆனால் ஸ்டேக் அப்படியே 29%க்கு மேலே ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்லேயும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 25% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 214% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக் மிகப்பெரிய அளவில் ஒரு ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு. ஏன்னா ரெவன்யூ வைஸ் லாஸ்ட் 2024ல் 6,892 கோடியாக இருந்தது. இப்போ 7,782 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ரெவன்யூ. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 635 கோடியிலேருந்து 797 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒன்றும் பெரிய அளவில் ப்ளட்ஜஸ்னு ஒன்றும் இல்லை. எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி 27.9 மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஏஎஸும் 29.11% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் தான். அடுத்து வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஃபோர்டிஸை வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியும் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த பங்குகளை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிற ஒரு பங்கு விஷால் மெகா மார்ட். இந்த ஸ்டாக் ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கக்கூடிய பங்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 63,552 கோடி. ஆல் டைம் ஹை 157 ரூபா. இப்போ 136 ரூபா தான் இருக்குது. இந்த டவுன் சைட்லேருந்து மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக் மிகப்பெரிய அளவில் உயரும்.